மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஹிந்தியுடன் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் முயற்சியில் மத்திய அரசு தீவிரமாக இருப்பதாக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். இந்த கடிதத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? முழு விவரம். தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில், நாம் அண்ணா வழியில் அயராது உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்றும், இந்திக்கு இடமில்லை என்று இருமொழி கொள்கையை அண்ணா நிலைநாட்டிய மாநிலத்தில் இந்தியுடன் சமஸ்கிருதத்தையும் திணிக்கும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு என்றும், தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பாஜக அரசுக்கு சமரசம் வீசும் அடிமையாக இருக்கிறது அண்ணாவின் பெயரை கொண்ட அதிமுக எனவும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்ல வேண்டிய மண்ணில் எந்த வகையில் மத வன்முறையை தூண்டலாம் என்பதே பாஜகவின் நோக்கமாக இருக்கிறது என்றும், அதற்கு மௌன சாட்சியாக அமைதி காக்கிறது அதிமுக எனவும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலத்தின் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்பதை திராவிட மாடல் அரசு தனது ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒன்றிய பாஜக அரசுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது எனவும், திராவிட மாடலின் குரல் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஒலிக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். மாநில சுயாட்சி என்றாலே பயந்து ஒளிந்து கொள்கிறது சுயாட்சி என்ற எண்ணமோ சுயமரியாதையோ அற்ற அதிமுக எனவும் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்றும், மக்களிடம் செல்வோம், அவர்களுடைய ஆதரவுடன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக வெல்வோம் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனது தொண்டர்களுக்கு எழுதிய மடலில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.